ஹாய், ரொம்ப ஈஸியாக மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மட்டன் நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு. சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறைய எடுத்துக்கோங்க. கடாயில் எண்ணெய் சேர்த்து வெங்காயம், இஞ்சி, பூண்டு, உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் சீரகம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. அது கூட ஒரு 2 துண்டு பட்டை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேணுங்கிற அளவு காரத்துக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆற வச்சு நல்லா தண்ணி விட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்ம குக்கரில் பட்டை, இலை, அன்னாச்சி மொக்கு, கல்பாசி, சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் பெரிய வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கறியை நல்லா உப்பு சேர்த்துட்டு நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறமா கறி வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை அது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டு வேணுங்கிற அளவு தண்ணி விட்டு நம்ம குக்கரில் வந்து ஒரு 4 விசில் விட்டு இறக்கணும். அப்படின்னா சூப்பராக கொழுப்பு மிதக்க மிதக்க மட்டன் குழம்பு ரெடி ஆயிருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.